நாமக்கல்லில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமாருக்கு சிப்காட் எதிர்ப்பு குழு அமைப்பினர் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். தேர்தல் பிரச்சாரத்தின் போது விதிகளை மீறி வளையப்பட்டி பகுதியில் சிப்காட் அமைத்தே தீர்வோம் என KRN ராஜேஷ்குமார் பேசியதால் அச்சமடைந்த சிப்காட் எதிர்ப்பு குழு அமைப்பினர் திமுக மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருக்கின்றனர். தேர்தல் விதிகளுக்கு விவசாய நிலங்களையோ எந்த நிலங்களை பற்றி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசக்கூடாதுன்னு தேர்தல் விதிகள் சொல்கிறாங்க. அதையும் மீறி அவர் பல்வேறு இடங்களில் சிப்காட் அமைத்தே தீர்வேன்னு சொல்கிறார். மாநிலங்களில் எந்த விதமான அவர் அரசாங்கத்து இதில் பொறுப்பில் இல்லை. அவர் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர், அவ்வளோதான். மாவட்ட ஆட்சித்தலைவரோ தொழில்துறை அமைச்சரோ தொழில்துறை செயலாளரோ சிப்காட் தலைவரோ அவர் கிடையாது. அப்படி இருக்கும்போது எதன் அடிப்படையில் அந்த பகுதியில் சிப்காட் அமைத்தே தீர்வோம், போதுமான நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்கிறது இவருக்கு யாருக்கு அதிகாரம் கொடுத்தது? அதனால் தவறான தகவலை பொதுமக்களுக்கும் அங்கே இருக்கின்ற விவசாயிகளை அச்சுறுத்த வகையில் அவர் தொடர்ந்து பேசி வருகிறார். அதனால் அங்கே இருக்கிற விவசாயிகளும் எங்களை போன்ற பாதிக்கப்பட்டவர்களும் ஒரு அச்சத்துடன் நாங்கள் காணப்படுறோம். தேர்தல் சமயத்தில் எங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கே ஒரு விதமான அச்சமாக இருக்குது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே ஏரிக்கரையில் இருந்த குடிநீர் கிணறு திடீரென இடிந்து தரைமட்டமான சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்யூர் ஊராட்சியில் உள்ள வடக்கு செய்யூர் கிராமத்தில் ஏரிக்கரையில் அமைந்திருந்த குடிநீர் கிணறு திடீரென இடிந்து தரைமட்டமானது. இதனால் அப்பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு தண்ணீர் ஏற்ற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. குடிநீர் கிணறு இடிந்ததால் இனிவரும் நாட்களில் கிராமத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். உடனடியாக அரசு புதிய குடிநீர் கிணறு அமைத்து தர வேண்டுமென கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி போஸ்டர் ஓட்டப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வங்கநகர் ஊராட்சியில் தார் சாலை, நியாய விலைக்கடை, ஊராட்சி மன்ற அலுவலகம் போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டி பல முறை கோரிக்கை வைத்தும் விடிய அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக போஸ்டர் ஒட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் அருகே கழிவுநீர் குப்பைகள் முறையாக அப்புறப்படுத்தப்படாததை கண்டித்து கிராம மக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சக்கரைக்கோட்டை ஊராட்சியில் குப்பை கழிவுகள் மற்றும் சாக்கடை கழிவுகள் அகற்றப்படாமல் இருப்பதால் பல்வேறு சுகாதாரக்கேடு ஏற்பட்டு பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திற்கும் அரசு துறை அதிகாரிகளுக்கும் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பொறுத்தது போதும் என பொங்கி எழுந்த கிராம மக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலரை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்பக்கோட்டை அருகே மங்கனூர் புனித செபஸ்தியார் ஆலய தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மங்கனூர் புனித செபஸ்தியார் ஆலயத்தில் புனித செபஸ்தியாரின் திருவுருவம் தாங்கிய கொடி ஊர்வலம் வந்த பின்பு கொடியேற்றம் நடைபெற்றது. பின்னர் ஆலயத்தை சுற்றியுள்ள முக்கிய வீதிகள் வழியாக 7 திருத்தேர்கள் பவனி வந்தன. இத்தேர் பவனி விழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று உலக நன்மைக்காக கூட்டு வழிபாட்டு பிரார்த்தனை நடத்தி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இந்த திருவிழாவை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் 2000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. தொட்டமுதுகரை, பனகள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்த நிலையில் 2000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. அறுவடைக்கு தயாராக இருந்த 2000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். விடியா திமுக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் அருகே காதல் விவகாரத்தில் வீட்டில் அடைக்கப்பட்ட பெண்ணை போலீசார் மீட்க மறுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அம்மாப்பேட்டை புதுத்தெருவை சேர்ந்த சுவாதி என்ற பெண் வேறு சமூகத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவரை காதலித்து வந்த நிலையில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பெற்றோர் சுவாதியை வீட்டிலேயே சிறை வைத்துள்ளனர். காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு சுவாதி புகார் தெரிவித்த நிலையில் அங்கு வந்த போலீசார் சுவாதியை மீட்காமல் காலையில் காவல் நிலையம் வருமாறு கூறிச் சென்றனர். இது விடிய அரசின் காவல்துறை ஏவல் துறையாக மாறியதை அப்பட்டமாக உணர்த்திய நிலையில் வீட்டிலிருந்து தப்பிச் சென்ற சுவாதி காதலனை திருமணம் செய்து கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வளூர் அருகே முதியவர் ஒருவருக்கு அரிசி கொடுக்காமல் நியாய விலைக்கடை ஊழியர்கள் அலைக்கழித்து வரும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வளூர் கிராமத்தைச் சேர்ந்த கோபால் என்கிற ஊனமுற்ற முதியவர் குடும்ப அட்டை வைத்திருந்தும் அவருக்குரிய ரேஷன் பொருட்களை ரேஷன் கடை ஊழியர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக வழங்கவில்லை என தெரிகிறது. பலமுறை நியாய விலைக்கடை ஊழியர்களிடம் கேட்டும் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என முதியவர் வேதனை தெரிவித்துள்ளார்.
சென்னை அருகே செல்போன் பேசிக் கொண்டிருந்த போது மின்சாரம் தாக்கியதில் படுகாயமடைந்த +2 மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருமுல்லை வாயில் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவரின் மகன் சந்தோஷ். இவர் வீட்டு மொட்டை மாடியில் செல்போன் பேசிக் கொண்டிருந்த போது வீட்டருகே சென்ற உயர் மின்னழுத்த மின்கம்பியால் ஈர்க்கப்பட்டு உடல் கருகிய நிலையில் மயங்கி விழுந்துள்ளார். இவரது அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த பெற்றோர் உடனே அவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே அறுந்து விழுந்த மின்சார ஒயரை வாயால் கடித்து சரி செய்த தொழிலாளி மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பலியானார். செங்குன்றம் கன்னியம்மன் பாளையத்தைச் சேர்ந்த கந்தன் என்பவர் செட்டிமேடு துறைநகர் அருகே கட்டுமான பணிகள் நடைபெறுகின்ற இடத்தில் செங்கலை இறக்கி வைத்துவிட்டு சென்றுள்ளார். அப்போது பழுதாகி இருந்த மின்சார மோட்டரை சரி செய்வதற்காக அதன் ஒயரை வாயால் கடித்ததில் மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டார். படுகாயமடைந்தவரை அக்கம்பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் இவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே வலசக்காடு கிராமத்தில் 240 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பாண்டியன் ஏரியில் ஆகாய தாமரைகள் மற்றும் உட்புதர்கள் அடர்ந்து கிடப்பதாக பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விவசாயிகளின் பாசன தேவைக்கு பயன்பட்டு வரும் இந்த ஏரியை தூர்வார நிதி ஒதுக்கப்பட்டும் அதிகாரிகள் ஏரியை தூர்வார நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே இரவு நேரங்களில் வாகனங்களை சோதனை செய்யாமல் காவல்துறை அலட்சியமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாத்தான்குளம் தட்டார்மடம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட இடைச்சி விளை, பெரிய தாளை, சங்கரன் குடியிருப்பு, செங்குளம் போன்ற 4 சோதனை சாவடிகளில் இரவு நேரங்களில் போலீசார் வாகனங்களை சோதனை செய்யாமல் கைபேசி பார்த்து கொண்டும் தூங்கிக் கொண்டிருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தேர்தல் நேரத்தில் இதுபோன்று தூங்கிக் கொண்டிருக்கும் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 5 கனஅடியாக குறைந்துள்ளது. தமிழக கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கோடை மழை பொய்த்து போனதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 16 கனஅடியாக வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது வினாடிக்கு 5 கனஅடியாக குறைந்துள்ளது. இதன் மூலம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 59.54 அடியில் இருந்து 59.26 அடியாக குறைந்துள்ளது. மேலும் குடிநீர் தேவைக்காக அணை மின் நிலையம் வழியாக வினாடிக்கு 2000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. அணைக்கான நீர்வரத்தை விட திறப்பு அதிகமாக இருப்பதால் நீர்மட்டம் வேகமாக சரிந்து வருகிறது. ராணிப்பேட்டை அருகே காவிரி கூட்டு குடிநீர் கொண்டு செல்லும் ராட்சச குழாயில் ஏற்பட்டுள்ள உடைப்பை சரி செய்ய விடிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். ராணிப்பேட்டை அடுத்த லாலாப்பேட்டை, முகுந்தராயபுரம் உள்ளிட்ட ஊராட்சிகள் வழியாக காவிரி கூட்டு குடிநீர் குழாய் செல்கிறது. இந்த ராட்சச குழாயில் ஏற்பட்ட திடீர் விரிசல் காரணமாக லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகிறது. இதனை சரி செய்ய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே காதலுக்கு இரு வீட்டார் தரப்பிலும் எதிர்ப்பு தெரிவித்ததால் காதலர்கள் விஷமருந்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏராகரம் கிராமத்தில் அஜித் என்பவரும் அதே பகுதியைச் சேர்ந்த பெண் இருவரும் காதலித்து வந்துள்ளனர். இந்நிலையில் தனது மகளை காணவில்லை என பெண்ணின் வீட்டார் போலீசில் புகார் அளித்தனர். இதனையடுத்து காதலுக்கு இரு வீட்டாரும் எதிர்ப்பு தெரிவித்ததால் காதலர்கள் இருவரும் விஷம் அருந்தியுள்ளனர். அஜித்தின் பெற்றோர் இருவரையும் மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே செயல்படாமல் உள்ள சோதனை சாவடியில் போலீசாரை நியமித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடுமலை ஆனைமலை பிரதான சாலையில் தேவனூர் புதூர் அருகே போலீஸ் சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் கடந்த சில நாட்களாக சோதனை சாவடி செயல்படாமல் மூடி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் 2 மாவட்ட எல்லைப் பகுதியில் குற்றச் செயல்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா திமுக அரசு போலீஸ் பாதுகாப்புடன் சோதனை சாவடியை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என